ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பச்சையா பாஸ் நம்ம போகிறோம். பாருங்க, பச்சையா பாஸ் வந்தாச்சு. வாங்க, நாங்கள் தண்ணி சூஸ் வந்துட்டோம். பாருங்க, நாங்கள் பர்ச்சேஸ் முடிச்சாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பச்சையா பாஸ் நம்ம போகிறோம். பொங்கல் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக நம்ம வேலூரில் இருக்க பச்சையா பாஸ் போகிறோம். இப்போ வாங்க பச்சையா பாஸ் போகலாம். பச்சையா பாஸ் போகிறதுக்கு ஒரு 30 to 45 minutes ஆகும். காரில் தான் இன்றைக்கி நாங்கள் போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். இப்போ கேமராமேன் யார் அப்படின்னா தானிஷ் தான். பாருங்கள், ஹாய் தானிஷ் வந்து டிரைவர் சீட்டில் நல்லா ஜாலியாக உட்காந்துருக்காரு. தானிஷ் தான் வந்து கார் ஓட்ட போகிறாங்களாமா. ஹாய் சொல்லு தானிஷ். தானிஷ் பாருங்க, டிரைவர் சீட்டில் உட்காந்துட்டு இருக்காரு. பாருங்க, ஓட்டி காமி, ஸ்டார்ட் பண்ணி காமி. வாவ், தானிஷ் கண்டிப்பா அவனுக்கு கால்லாம் நல்லா எட்டினும் போது ஓட்ட ஸ்டார்ட் பண்ணிடுவான் இல்லப்பா. என்ன நினைக்கிற ஷாப்பிங் பத்தி? ட்ரெஸ் எடுக்கணும், அதனால பச்சையா பாஸுக்கு தான் போகிறோம். வேலூர்ல இருக்க பச்சையா பாஸுக்கு போகிறோம், காஞ்சிபுரம் இல்லை, வேலூருக்கு தான் போகிறோம். சரி, கடையில் போயிட்டு மீட் பண்ணலான்னு சொல்லு. கடையில் போயிட்டு மீட் பண்ணலாம், இல்லை போகிற வழியில் பார்க்கலாம். போகிற வழியில் பார்க்கலாம். சரி, பாய். தானிஷ் ஹாய் சொல்லு. நிதிஷ் எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. வேலூர் கிரீன் சர்க்கிள் வந்துடுச்சு. செம்ம டிராஃபிக்காக இருக்குது. வேலூர் வந்தாச்சு நாங்கள். இந்த பச்சையா பாஸ் ஹோட்டல் பென்ஸ் பார்க். இங்கே பாருங்கள், பச்சையா பாஸ் வந்துடுச்சு. ரஷ் பாருங்க, வேற லெவல் ரஷ். ஓ மை குட்னஸ், பச்சையா பாஸ்ல செம்ம ரஷ். இப்போ பச்சையா பாஸ் வந்துட்டோம். மாஸ்க்லாம் போட்டு ரெடி ஆகிக்கலாம். பாருங்க எவ்வளோ லெவல் ரஷ் இருக்கு. பாருங்க, பச்சையா பாஸ் வந்தாச்சு. உள்ள எப்படியே நுழையிறோம். பாருங்க, ஏதோ இப்போ பச்சையா பாஸ்க்குள்ளே வந்துட்டோம். ஹேண்ட் சானிடைசர் கொடுத்துருக்காங்க. இப்போ செம்ம ரஷ்ஷாக இருக்கீங்க. இங்கே தான் தானிஷ் ட்ரெஸ் வாங்க போகிறோம். பாருங்க, லேடிஸ் செக்ஷன். இல்லை பாய் செக்ஷன். இப்போ நிதிஷ் தானிஷ் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக நாங்கள் இப்போ 3rd floor போயிட்டு இருக்கோம். இருக்கு. தானிஷ் வந்து ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கான். ஷார்ட்ஸ், இதுக்கு போகிற ஷார்ட்ஸ், ஷார்ட்ஸ் கிடையாது. தானிஷ்க்கு ஷார்ட்ஸ் மட்டும் வாங்கிடுவோம். இங்கே செம்ம ரஷ்ஷாக இருக்கு, ஒன்றுமே எடுக்கவே முடியல, இந்த பக்கம் போக முடியல. அண்ணா இது சூப்பரா இருக்கு. ஐயோ வேணா எனக்கு அது 500 300
இது கரெக்டா இருக்குமா? வாடா எனக்கு போடலாம் பார்க்க மாட்டோம். போட்டு பாரு. தானிஷ்க்கு ட்ரெஸ் வாங்கியாச்சு. இப்போ தானிஷோட பர்ச்சேஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் நிதிஷ்க்கு தான். நிதிஷ்க்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போய் எடுக்க சொல்லியிருக்காங்க. தானிஷ்க்கு பிடிச்சிருக்கா அவனுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு? பிடிச்சிருக்கு. எல்லாமே எங்கள் அக்கா தான் எடுத்தாங்க. நீங்கள் வீடியோவில் பாருங்கள். ஆமாம், எல்லாமே நாங்கள் தான் செலக்ட் பண்ணோம். ஆனால் ரஷ் தான் வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் வரும்போது விற்கிறாங்க எல்லாரும். ஒரு டிஷர்ட்டு இது ஓகேவா? எனக்கு ஒரு ட்ராக் எவ்வளோன்னு பாருங்க. அக்கா இது நல்லா இருக்குது அக்கா. கட்டன் போட்டு இது செட் ஆகுது. திவ்யா ஆண்டி பாரு, இது நான் வாங்கிட்டா. எனக்கு சத்து நல்லா இருந்துச்சு. நிதிஷ் இது பர்ச்சேஸ்லாம் முடிச்சாச்சு. நிதிஷ்க்கும் தானிஷ்க்கும் வாங்கியாச்சு, எனக்கும் வாங்கியாச்சு. இப்போது இங்கே இருந்துட்டு பில்லிங் போயிட்டுருக்கு. பில் போட்டதுக்கப்புறம் கீழே போயிட்டு கிளம்பணும் தான். பச்சைப்பா சென்னை சில்க்ஸ் போவோம். சென்னை சில்க்ஸ் போகிறோமா? நீங்கள் தான் சொல்லுங்கள். சும்மா சென்னை சில்க்ஸ் போனோன்னா தனியாக இந்த வீடியோ கூட அதுவும் சேர்த்து போடுறேன். கண்டிப்பாக போவோன்னு தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா எங்கள் மம்மிக்கு அங்கே தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம் போவோம், பார்க்கலாம். ஆனால் எதிர்பார்க்கறத விட வேறு லெவல் ரஷ். ஆமாம். இன்னொரு முறை சொல்லு. மிக்கிற மாதிரி மிச்சிருந்தாங்க எல்லாரும். அந்த ஈல நாங்களும் ஒருத்தர். ஒரு ஃப்ளோர்லையும் எவ்வளோ ரஷ் இருக்குன்னு சொல்லிட்டு. சாரி செக்ஷன். இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் வந்துட்டோம் நாங்கள். பாருங்கள் எவ்வளோ ரஷ் இருக்குது. நாங்கள் பச்சையாபாஸ்லேருந்து வெளில வந்துட்டோம். ட்ரெஸ்ஸில் நிதிஷ் தானிஷ்க்கு மட்டும் வாங்கியாச்சு. இப்போ சாரீஸுக்கு நாங்கள் சென்னை சில்க்ஸ் போகிறோம். வாங்க போகலாம். நாங்கள் வந்துட்டோம். பின்னாடி வேறு டிராஃபிக் வேறு இருக்குது. என்னடா பண்ணுறாங்க? அங்கிள் ஓபன் பண்ணுங்க அங்கிள். ரஷ் பாருங்க, வேற லெவல் ரஷ். மிக்கிற மாதிரி மிக்கிறாங்க. நீயும் தானே அந்த ஈல போய் முச்ச. ஏசி டயர்ட் ஆயிட்டோம். வாங்க, நாங்கள் சென்னை சில்க்ஸ் வந்துட்டோம். பாருங்க, இப்போ நாங்கள் சென்னை சில்க்ஸ் வந்துட்டோம். இப்போ உள்ளே போயிட்டு சாரீஸ், மம்மிக்கெலாம் சாரீஸ் வாங்கிட்டு வர வேண்டாம். வாங்க போகலாம். நாங்கள் சாரீஸ்லாம் வாங்கியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பிளான்? வீட்டுக்கு கிளம்பணும். வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். கிளம்புறோமா? கிளம்புறோம். செம்ம டயர்ட். போரும் சாரினா நமக்கு போரும். இவனுக்கு ஃபஸ்ட்டே எடுத்துட்டோம், அதனால இவருக்கு இப்போ போரும். இவனுக்கு லாஸ்ட்டில் எடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். நம்ம நல்லா இருந்துச்சு. சாரீஸ் சூப்பராக இருந்துச்சுப்பா. நிதிஷ்கெலாம் சூப்பராக ட்ரெஸ் எடுத்தாச்சு. அதோட பயங்கரமாக இருக்காச்சு. தானிஷ்க்கு எல்லாமே கிராமத்தமாக எடுத்தாங்க. இல்லைண்ணா
உங்களுக்கு லாஸ்ட்ல வந்து துணி நாங்க காமிக்கிறோம் பாருங்க. போலாம் அக்கா. இப்போ வந்து நாங்கள் நைட்டி செக்ஷனில் இருக்கோம். இதோ தானிஷ்க்கு நைட்டி வாங்குறதுக்காக இல்லை திவ்யாக்கு நைட்டி செக்ஷன். உமன்ஸ் நைட்டி செக்ஷன், டானிஷ் நைட்டி செக்ஷன். சரி. வாங்கியாச்சு, நைட்டிஸ் வாங்கணும். அப்புறம் saree ஒரு 6 saree வாங்கியிருக்கோம். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து வீட்டுக்கு கிளம்ப வேண்டாம். ஸோ டயர்ட் ஆஃப் பச்சையாப்பாஸ் ரஷ்னால. பச்சையாப்பாஸில் ரொம்ப ரஷ்ன்றதுனால ரொம்ப டயர்ட் ஆகிடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை வேண்டாம், நான் கடைக்கு வீட்டுக்கு போயிட்டு இல்லை கடைக்கு வெளில போய் நான் சொல்கிறேன். வீட்டில் ரிவ்யூ பண்ணல ட்ரெஸ்ஸு. சரி, நான் உங்களுக்கு வீட்டுக்கு போயிட்டு எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்து காட்டுறேன் நாங்கள் என்னென்ன ட்ரெஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு இன்னொன்று வீடியோ வேறு லெவலில் வரும். ஆமாம், உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி இந்த வீடியோக்கு முன்னாடி இன்னொரு வீடியோ பார்த்துட்ருப்பீங்க, குக்கிங் வீடியோ. டெரஸில் வந்து நாங்கள் சமைச்சிருப்போம். அந்த வீடியோ வந்து இதுக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. கண்டிப்பாக பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங் அஸ். ராக் தேங்க்யூ. அவ்வளோதான். நீங்கள் வா நிதிஷ், நீங்கள் பொங்கல் பர்ச்சேஸ் வரதா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சென்னை சில்க்ஸ் வரலாம். பச்சையாப்பாஸும் போகலாம். பட் ஆனால் பச்சையாப்பாஸில் ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. சென்னை சில்க்ஸில் அவ்வளோ ரஷ் இல்லை. ஆனால் நாங்கள் மேலெலாம் போகல, இங்கே வெறும் saree செக்ஷன் மட்டும் தான் பார்த்தோம். அதுவே ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சையாப்பாஸ், சென்னை சில்க்ஸ் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பொங்கலுக்காக. உனக்கு எது தானே பிடிச்சிருந்துச்சி பர்சனலாக? எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா பச்சையாப்பாஸ் நல்லா இருந்தது. ஆனால் ஓவர் ஜனம் ஈமிக்கிற மாதிரி முடிச்சிருந்தாங்க. அதில் நாங்களும் போய் முடிச்சிருந்தோம். ஆமாம், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நாங்கள் பர்ச்சேஸ் முடிச்சாச்சு, கிளம்பிட்டோம். கட்டை கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் சண்டை போட்டு வாங்கியாச்சு. இப்போ வீட்டுக்கு போயிட்டு நம்ம பார்க்கலாம்.